அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ் எஃப்எம் ஸ்டோரி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை வசந்தம். குழந்தை இல்லைன்னு சொல்லி ஊராரோட பேச்சுகளுக்கு ஆளானவங்க தான் மாதவனும் வானதியும். அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்றது தெரியாம இவ்வளவு நாளும் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அவளோட இவ்வளோ கஷ்டத்துக்கும் கடவுள் பதில் கொடுத்தாரா? அவ வாழ்க்கையில வசந்தம் வந்துதான்னு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். காலையில வெயில் கீழ்வானத்துல உதயமாகிட்டு இருந்துச்சு. எங்கேயோ தூரத்துல கூவுற அந்த குயில்களோட ஓசை அந்த காலை பொழுத இன்னும் அழகாக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலை வேலையிலேயே குளிச்சு முடிச்சிட்டு மொட்டை மாடியில நின்னுட்டு சூரிய வணக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தா மாதவன். கீழே இருந்த அவனோட மனைவி வானதி என்னங்கன்னு அவனை குரல் கொடுத்து கூப்பிட்டா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்தான். அவளும் குளிச்சு முடிச்சிட்டு தலையில ஈரத்துண்டோடு நின்றுகிட்டு இருந்தா. அவளை பார்த்து என்ன அவசரம், நான் தான் வந்து எடுத்துக்க மாட்டேனா அப்படின்னு செல்லமா கடிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் காஃபி டம்ளர் கையில் வாங்கிக்கிட்டு சரி போம்மா நீ போய் தலையை துவட்டு அப்படின்னு அக்கறையோட சொல்ல சரின்னு சொன்னவ அங்கிருந்து போகாம தயங்கி தயங்கி ஏதோ சொல்ல வந்தான். அவன் என்னன்ற மாதிரி பார்க்க எங்க இன்னைக்கு என் ஃப்ரெண்டு தேன்மொழிக்கு வளகாப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேனே, என்னையும் கட்டாயம் வர சொல்லியிருக்கா, போகலைன்னா தப்பா எடுத்துக்குவாங்க. அவ கெஞ்சுதல மாதவன் கிட்ட கேட்க மாதவனும் கோபமா உன்கிட்ட எத்தனை முறைமா சொல்றது, நீ அங்கே போவ அப்புறம் அங்கே யாராச்சும் உன்னை ஏதாவது சொல்லுவாங்க, திரும்ப அழுதுகிட்டே வருவ, அது இதுன்னு எதுக்கு, அதுக்கு தான் வேண்டாம் போகாதேன்னு சொல்கிறேன், ஆனால் நீ சொல்கிறத கேட்கவே மாற்றியே அப்படின்னா. இல்லைங்க, அவள் என்னோட உயிர் தோழி, சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, உங்களுக்கே தெரியும்ல, அப்படி இருக்கும் பொழுது எப்படி போகாமல் இருக்க முடியும் வானதி திரும்பவும் சொன்னான். சரி அப்புறம் உன் இஷ்டம், என்னமோ பண்ணு அப்படின்னு அரமனசோட மாதவன் சொன்னான். வானதிக்கும் மாதவனுக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. அதனால அக்கம் பக்கத்து ஆட்களோட குத்தல் பேச்சுகளுக்கும் நக்கல் பேச்சுகளுக்கும் ஆளானாங்க. இன்னும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சாங்க. இந்த சூழ்நிலையில தான் தேன்மொழி வானதியை தன்னோட வளைகாப்புக்கு அழைச்சிருந்தா. ஆனா வானதி எவ்வளோ எடுத்து சொல்லியும் மாதவனுக்கு அதுல இஷ்டமே இல்லை. இருந்தாலும் அவ ஆசைப்படுறதால வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான். தேன்மொழியோட வளகாப்புக்கு ஆசையா ரெடி ஆகிட்டு இருந்தா வானதி. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால வீட்டில் இருந்த மாதவன் கிட்ட சொல்லிட்டு பக்கத்து தெரு தள்ளி இருந்த அவளோட தோழி தேன்மொழி வீட்டுக்கு போனா. ஏற்கனவே நலங்கு வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கன்னத்துல பூசின சந்தனமும் குங்குமமா கை நிறைய கண்ணாடி வளையல்களோட தேன்மொழி அங்க உட்காந்துட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் வானதிக்கு சந்தோஷம் தாங்கல. ஒரு நிமிஷம் தன்னையே அந்த இடத்துல வச்சு அழகு பார்த்து மகிழ்ந்தா. தேன்மொழி அவளை பார்த்ததும் வா வானதி அப்படின்னு குரல் கொடுத்ததும் தான் அவளுக்கு நினைவே வந்துச்சு. தலையாட்டிக்கிட்டே அவ பக்கத்துல போய் நின்னவள, ஏண்டி பக்கத்துல இருந்துகிட்டே இங்கே வரத்துக்கு இவ்வளோ நேரமாச்சா உனக்கு, ஏண்டி லேட்டா வந்த, சரி வா வந்து எனக்கு நலங்கு வை அப்படின்னு தேன்மொழி சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டா. வானதி வேண்டான்னு தடுத்தும் கூட தேன்மொழி அவளை வற்புறுத்தினதால அவளும் ஆசையோடு அவளுக்கு நலங்கு வைக்க போனா. அப்போ பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த பக்கத்து வீட்டு சர்க்குணத்தம்மா அவளை தடுத்து நிறுத்தி, ஏமா நில்லு, உனக்கே இது நல்லா இருக்கா, நீ ஏன் தரிசு நிலமா கிடக்குற, நீ நலங்கு வச்சா குழந்தை எப்படி நல்லபடியா பிறக்கும், அவ தான் ஏதோ பாசத்துல கூப்பிடுறானா, உனக்கெல்லாம் புத்தி வேணா, நீ இல்ல வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி நிக்கணும், உடனே குதிச்சு குதிச்சு வந்துடுறியே இப்படி அப்படின்னு கையில இருந்த சந்தன கிண்ணத்தை வேற வெடுக்குன்னு பிடுங்கினா. இது ஏற்கனவே எதிர்பார்த்த சூழ்நிலையா இருந்தாலும் இப்போ இந்த நிமிஷத்துல அதை அவ கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதுவும் இவ்வளோ சுடு வார்த்தைகளை அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே தீயிலிட்ட புழு மாதிரி துடிச்சா. அதுக்கு மேல அங்க இருக்க முடியாம அழுதுகிட்டே வீடு நோக்கி வந்தா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ நேரா படுக்கை அறையில போய் கட்டில படுத்து குலுங்கி குலுங்கி அழுதா. போன வேகத்திலேயே திரும்பி வந்த மனைவியை பார்த்ததும் மாதவனுக்கு என்ன நடந்திருக்கும்னு நல்லாவே கணிக்க முடிஞ்சுது. பின்னாடியே ஓடி போனவ அழுதுகிட்டு இருந்த வானதி பக்கத்துல உட்காந்து அவ தலைய கோதினபடி, இதுக்கு தான் அங்க போக வேண்டான்னு சொன்னேன், என்ன நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, நீ அவங்க பேச்சையெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ விட்டுட்டு வேலையை பாருமா அப்படின்னு அவளை ஆறுதல் படுத்தினா மாதவன். அவளை பார்த்த வானதி, அவ என்னோட நெருங்கின தோழிங்க, அவளுக்கு நான் நலங்கு வச்சா குழந்தை நல்லபடியா பிறக்காதான், அந்த சர்க்குணத்தம்மா சொல்றாங்க, எனக்கு குழந்தை இல்லதாங்க, அதுக்காக குழந்தை பிறக்க போற ஒருத்தவங்க கிட்ட போனா குழந்தைக்கு பாதிப்பு வந்துடும் சொல்றாங்களே, அதை என்னால தாங்கிக்க முடியலங்க, குழந்தை இல்லைன்றதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும். அவ கதறி அழுதா. அவளை தேற்றத்துக்கே மாதவனுக்கு பெரும் பாடாயிடுச்சு.
கொஞ்ச நேரம் கழிச்சு ஊர்ல இருந்த தன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொன்னா. அம்மா கிட்ட பேசின கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வழியா அழுகையை நிறுத்தி சமாதானம் ஆனா. மாதவன் கிட்ட வந்து, அம்மா ஊருக்கு வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போக சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து தன் கணவன் கிட்ட கேட்டா. சரி, அவருக்கும் ஒரு மாறுதலா இருக்கட்டுமே நினைச்சு சரின்னு சொல்லி அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகி இருந்தது. ஒரு நாள் காலையில திடீர்னு வெளியில ஒரே சத்தமா இருக்கிறத கேட்டு எழுந்து வந்தவ வாசல்ல அம்மா எதிர் வீட்டு கனகா கிட்ட ஏதோ கிசு கிசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதையும், பக்கத்து வீட்டு சாந்தி வீட்டுல போலீஸ் எல்லாம் வந்து நிக்கிறதையும் பார்த்தவ என்னவா இருக்கோன்னு யோசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்த அம்மா கிட்ட என்ன ஆச்சுன்னு வானதி கேட்க, அதை ஏண்டி கேட்குற, அந்த பாவி பைய ரத்னம் பொண்டாட்டி மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகம் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு பிறக்கலன்னு அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நேற்று 2 பேருக்கும் சண்டை முத்தி போச்சு போல. கோபத்துல பொண்டாட்டியும் கை குழந்தையும் கொன்னுட்டு அவனும் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டானா. சாந்திக்கு மூத்த குழந்தை வேற ஒன்று இருக்கு. அதுக்கு பாவம் 2.5 வயசு தான் ஆகுது. அதை தன் அம்மா வீட்டில் விட்டு இருந்தா. அதனால அது மட்டும் பொழைச்சிடுச்சு. பொழைச்சி என்ன புண்ணியம்? சாந்திக்கு அப்பா கூட கிடையாது, அம்மாவோ வயசானவ. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பிள்ளைய பார்த்துக்க முடியும்? பாவம், அந்த குழந்தையும் அனாதையா நிற்க போகுது. இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிறந்தது தவிர அந்த பிஞ்சுங்க என்ன பாவம் பண்ணுச்சு? என்னத்த சொல்ல. கவலையோட பார்வதி சொல்லிட்டு உள்ள போக, இதை கேட்ட வானதி ஆர்வம் தாங்காம சாந்தியோட வீட்டுக்கு பக்கத்துல கூடி இருந்த கூட்டத்துக்கு போனா. அங்க சாந்தியோட உடலை பார்த்து கதறிக்கிட்டு இருந்த அவ அம்மாவை பார்த்தா. அவ பக்கத்துல சாந்தியோட 2.5 வயசு குழந்தை அம்மாவை பார்த்து சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த வானதிக்கு கூட கண் கலங்கி அழுக வந்துருச்சு. சாந்தியோட அம்மாவோ, அடி பாவி, எத்தனையோ தடவை சொன்னனே அவனை விட்டுட்டு வாடின்னு, கேட்டியா நீ? அவனை திருத்திடுவேன்னு சொல்லி இப்படி அவன் கையாலே செத்து கிடக்கிறியே, இதுல இந்த பிஞ்சையும் சேர்த்து விட்டு வைக்காம அதையும் கொண்டுட்டானே படுபாவி அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுதா. இங்க பாரு, எதுவுமே தெரியாது இந்த பச்சை மண்ணை வச்சுக்கிட்டு நான் இனிமே என்னடி பண்ண போறேன், எப்படி வளர்க்க போறேன்னே தெரியலையே, புலம்பி புலம்பி அழுதா. அதை பார்த்த வானதிக்கு மனசு ரொம்ப வலிச்சுது. அப்போ கூட்டத்துல இருந்து திடீர்னு வெளிவந்த போலீஸ்காரர், ஏமா தள்ளிப்போமா அப்படின்னு எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு சாந்தியோட உடலையும் அவ குழந்தையும் அவ கணவரோட உடலையும் சேர்த்து வண்டியில ஏத்திட்டு போக, சாந்தியோட அம்மாவோ அழுதுகிட்டே பின்னாலேயே ஓடினா. இது எதுவுமே தெரியாம அவளுடைய 2.5 வயசு குழந்தை ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. வானதி அந்த குழந்தை கிட்ட போனா. அது அவளை நிமிர்ந்து பார்த்ததும் அந்த குழந்தைய கையில் எடுத்து அணைச்சிக்கிட்டா. அது அவளை பார்த்து கள்ளம் கபடம் இல்லாம சிரிச்சுது. அந்த பிஞ்சு விரலோட ஸ்பரிசம் அவ மனசை என்னமோ செஞ்சது போல. மெய் செலுத்து போனவளோட கண்ல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுச்சு. அந்த நிமிஷம் ஒரு முடிவுக்கு வந்தவளா அந்த குழந்தைய தன் மார்போட அணைச்சி முத்தமிட்டா வானதி. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டீங்களா? பெற்றால்தான் பிள்ளையான்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏன் தத்தெடுத்தாலும் பிள்ளைதான்றது தான் இங்க சொல்ல நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் கடவுள் எல்லா வரங்களையும் கொடுத்துட்றதில்ல. அப்படிதான் இந்த குழந்தை வரமோ. கொடுக்கலன்றதுக்காக அப்படியே இருந்துடணும்னு அவசியம் இல்லைல்ல. குழந்தை அவசியம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்படி ஆதரவில்லாத குழந்தைகளை தத்தெடுத்தும் வளர்க்கலாம். இப்படி ஒரு நல்ல கதையை சொன்ன ஆசிரியருக்கு நன்றி. சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறொரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.